நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் நம்ம எப்பவுமே சாஃப்டாக இருக்கணும், அவங்கள டேக் கேர் பண்ணணும், அவங்க சொன்னதை கேட்கணும், எல்லோரும் கூட சேர்ந்து பழகணும், எல்லோரும் இருக்க மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம அப்போ தான் நம்மளை நல்லவன்னு நினைப்பாங்க, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நம்மளை கூட வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி இதை நீங்கள் உங்களால் எதுக்க முடியல அப்படின்னா நீங்கள் டிசிப்ளினாக இருக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே அவங்க டிஸ்டர்பாக இருக்காங்க, அவங்க வந்து டிசிப்ளினாக இல்லை, ஷெடியூல்ஸ் இல்லை, அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள மாதிரி வாழ ஆரம்பிச்சிடும் இல்லையா. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ, நீங்கள் அம்மா அப்பாட்ட இருக்கீங்க, அவங்கள்ட்ட இருக்கீங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ வேறு வழி இல்லாமல் நம்ம இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க பிடிச்ச இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்களோட அடிமை. அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கே தான் நம்ம போக முடியும். அவங்கள மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகம் வந்து நம்மளை சாஃப்டாக வைக்கணும், சூப்பராக வைக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் நீ சேர்த்துக்கணும்னு சொல்லுவோம். நீங்கள் எதிர்த்து நின்னா தான் அவங்கள நீங்கள் ஃபாலோ அவங்கள நீங்கள் வந்து லீட் பண்ண முடியும், வித்தியாசமாக இருக்க முடியும், அவங்க ஜெயிக்க முடியும்.